ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட் சேனல் நடக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா செட்டப்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இங்கெல்லாம் சீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்துட்டு இப்போ நாம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வரதுக்காக வச்சிருக்காங்க, ஒரு 500 பீப்புள் வரதுக்காக வச்சிருக்காங்க. இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஈவெண்ட் ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்குது. இப்போ தான் வந்து லைட்டெல்லாம் போடுறாங்க. ஏன்டா சிரிக்கிறேன்? நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வரவங்ககிட்ட நம்ம எல்லாரையும் வந்து கொஷின் கேட்கலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். வர இன்ஃப்ளூயன்சர் ஒரு ஒருத்தட்டி நம்ம ஒரு கொஷின் கேட்கலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிவிக்கு இன்ஃப்ளூயன்சர் மீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வர ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட நம்ம ஒரு கொஷின் கேட்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு 150 கொஷின் பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அண்ணா கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உங்கள் நேம் என்ன, நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க? ப்ரோ, என்னோட நேம் ராஜசேகரன். நான் சேலத்துலேருந்து வரேன். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கலாங்களா? தாராளமாக கேளுங்க. தளபதி விஜய் அண்ணாவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவருடைய ரசிகர்கள் தான். என்னோட நேம் வந்து பிரியா ரஞ்சித். நான் வந்து சென்னையிலேருந்து தான் வரேன். ஓகேக்கா, உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாமாக்கா? நீங்கள் விஜய் சார் ஃபேனா, விஜய் சாரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நினைக்கிறீங்க? அவரோட ஸ்ட்ரென்த்தே நம்ம எல்லாரும் தான். ஏன்னா வந்து இந்த அளவுக்கு ஒரு மனிதர் மேல ஒரு நம்பிக்கை வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் மேல நம்ம வச்சிருக்க முழுக்க முழுக்க ஒரு உண்மையான நம்பிக்கை தான். ஸோ அது அவருடைய ஸ்ட்ரென்த் அதுதான் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். வணக்கம். குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. ஸோ இந்த குரலுக்கு உதாரணமா நம்ம விஜயனா வந்து ஒரு சிறப்பான முறையில வந்து மக்களாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ரியல் டைம் சம்பவங்களை நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இப்போ நிறைய பேரோட வீட்டில் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு குடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒய்ஃப்ஸ் வந்து அடிப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அந்த நிலைமை மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, அப்படி அந்த மாதிரி வந்து அவங்க அடிக்கும் போது அந்த பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக நான் வந்து வீடியோ எடுத்து விஜய் நான் அனுப்புவேன், ஸோ அவர் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா வந்துட்டு குடிக்கிறதும் குறைஞ்சிருக்கு. அவங்க வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து அடிக்கிறது இல்லை அப்படின்ட்டு வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஸோ இதுதான் ஒரு சிறந்த மக்களாட்சி. ஒவ்வொரு வீட்லயும் வந்து விஜயனா கனெக்ட் ஆயிருக்காரு, ஒரு சிறப்பான முறையில மக்களாட்சி கொடுத்துட்டு வர்றாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். செகண்ட் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சமுதாயத்துல வந்து இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து சைல்டு அபியூஸ். ஸோ ஒரு 2 பெண் குழந்தைங்களோட தாயா ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி விஷயத்த கேள்விப்படும் போது மனசு வந்து பதறுது, பயமா இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயகன் படம் பார்த்த ஒரு குழந்தை வந்துட்டு அவங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்க, பேட் டச் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து தைரியமா வெளியே சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா வந்து விஜயனா வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்த யாரு சொல்றாங்க அப்படிங்கிறத விட ஒரு விஷயத்த யாரு என்ன சொல்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் அதோட ரீச் இருக்கும். ஸோ அந்த வகையில விஜயனா வந்து எப்பவுமே பெண்கள் குழந்தைகளோட பாதுகாப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வகையில இந்த முன்னேற்றத்தை பார்க்கும்போது ஒரு 2 பெண் குழந்தைங்களோட தாயா நான் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். நன்றி. ஹாய், மை நேம் இஸ் ஜெயபிரகாஷ். நான் பெங்களூர்லேருந்து வரேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? கண்டிப்பா. விஜய் சாரோட சக்ஸஸ் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு ரியல் டைம் ஸ்டோரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து இந்த காவிரி பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிரச்சனையில வந்து நம்ம விஜய் அண்ணா வந்து விவசாய மக்களை எல்லாம் மீட் பண்ணாரு, விவசாய சங்க தலைவர்கள் எல்லாம் மீட் பண்ணாங்க. ஸோ இது வந்து முன்னாடி நடந்திருக்கு நிறைய தடவை, ஓகேவா? ஆனா வந்து அவர் வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதாவது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன், ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க, எல்லாரும் மரியாதை கொடுத்து எனக்கு வரவேற்று எல்லாம் இங்க பிரச்சனையை கேட்டாங்க அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து முன்னாடி நிறைய தலைவர்களை பார்த்திருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆனா அவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்றாருங்கிறத ரொம்ப முக்கியம். ஏன்னா முன்னாடி இருந்தவங்க எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் சொல்றாருன்னு இப்பதான் ஒரு சேஃபாவும் ரொம்ப எல்லாரும் மரியாதை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுறாரு. நிறைய தலைவர் பார்த்திருந்தாலும். ஸோ அதை சொல்லும் போது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம விஜயனா வந்து ஈஸியா வந்து எல்லார்கிட்ட கனெக்ட் ஆகணும், அதே மாதிரி நல்லா மரியாதை கொடுத்து எல்லாத்தையும் நடத்தணும், அந்த மோட்டிவ்ல போறதுனால ஸோ அவரு நிஜமாவே மக்களாட்சி நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தொடரணும். வணக்கம் நண்பா. நேற்று பார்த்துட்டிங்கன்னா 80வது சுதந்திர தின விழா. நம்ம அண்ணன் வந்து அந்த கொடி ஏற்றுறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிச்சிட்டாங்க. அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து ரசிகர் மன்றம், அப்புறம் நட்பணி இயக்கம், அப்புறம் வந்து மக்கள் இயக்கம், அப்புறம் மாநாடு நடத்தி மக்கள் சந்திப்பு நடத்தி கொடி அறிமுகப்படுத்தி மாபெரும் மக்களோட செல்வாக்கில் தான் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு.
ஏதோ இன்ஸ்டால பிடிச்சிட்டாங்க, ஆட்சி பிடிச்சிட்டாங்க, இது தற்குறி ஆட்சி, கூத்தாடி ஆட்சிங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதாவது இளைஞர்கள்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது நம்மகிட்ட இருக்கிற ஜென்சி வந்து வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகா தவறு. அதே மாதிரி ஜென்சி அவங்ககிட்ட இருக்குது. அவங்க பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி கதறலாம் இருக்குது. அண்ணன் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் 3 அருமையான விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் இருக்கேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா 717 கடைகளை சாத்தியிருக்கிறாரு. அதுலேயும் பேருந்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள், கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள், ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் சாத்தியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேளுங்க, முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஜாதி காமிச்சு நிறைய ஊருக்கு பஸ்ஸுகள் விடாமல் இருந்தாங்க 75 வருஷம் கட்சி, 50 வருஷம் கட்சி. ஆனால் இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா அண்ணன் அந்த ஊர்களுக்கெல்லாம் பஸ் விட்டுருக்கிறாரு. அதுதான் அவரோட பெருமையான விஷயம். என்ன கட்டமைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம், ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கஜானால ஒன்றுமே இல்லை, 13 லட்சம் கோடி கடனாக இருக்குது. எடப்பாடி ஐயா ஆட்சி விட்டு போகிறப்போ 4 லட்சம் கோடி கடன், இப்போ இவங்க விட்டுட்டு போகிறப்போ 13 லட்சம் கோடி கடன். வந்த உடனே 2500 ரூபா போடலை, 4000 ரூபா போடலை, அப்படி இப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. கட்டமைக்கிறதுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும், ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கட்டமைச்சதுக்கப்புறம் இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க பல நூற்றாண்டு ஆனாலும் அண்ணன் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியை அவங்க பிடிக்கவே முடியாது. ஏன்னா எந்த இடத்துல கல்யாண வீட்லேயும் ஒப்பாரி, இளவு வீட்லேயும் ஒப்பாரி. இங்கே இந்த மாதம் இது கல்யாண மாதம் இல்லை, அதனால் மண்டபம் கிடைக்காம நேராக சோழ தேசத்தில் போய் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே கூட விவசாய போராட்டம் சொல்லி விவசாயிகளை செட் பண்ணி பின்னாடி நிற்க வைக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு 200 ரூபா ஊப்பிகளை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது வந்து பூரா விவசாயி கிடையாது, 200 ரூபா ஊப்பிங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயன் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். விமர்சனம் வச்சுட்டு இருக்கிறவங்க இப்படியே விமர்சனம் வச்சுட்டு இருக்க வேண்டியதான். நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சி அண்ணன் இருக்கிற வரைக்கும் கொடுப்பார். நன்றி. ஆனால் நீங்கள் இப்போ அரசியல் நடைமுறை பற்றி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட விஜய் சார் மூவிஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குங்களா? உங்களுக்கு விஜய் சார் மூவிஸில் ரொம்ப பிடிச்ச மூவி என்னன்னா? கத்தி படம் தான். ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு சங்கடமான விஷயம்னா, கத்திக்கு அப்புறம் துப்பாக்கி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். துப்பாக்கி மாசா பார்த்துட்டு கத்தி பார்த்தனால சரியா நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனால் கத்தி வந்து கடைசி படமா தான் நான் ரொம்ப சந்தோஷம். என் பேர் சுபாஷ் பிரதர், திருச்சி ஸ்ரீரங்கத்தில். ஓகே ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அரசியலுக்கு வருவாங்கிறது இப்ப தெரிஞ்ச விஷயம் கிடையாது. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடியே நமக்கு அரசியலுக்கு வந்துருவாரு அப்படின்றது தெரியும். ஏன் அவர் வரணும்னு எல்லாம் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு நடிகர். ஒரு கடைசி 20-30 வருடங்களாவே ஒரு நல்ல நடிகரா இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷமா ஒரு மிகப்பெரிய உயரத்துல கலந்துட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு முன்னணி நடிகரா. அவரோட சம்பளம் வந்து 275 crores. இந்த பாப்புலாரிட்டி மட்டும் வச்சு அவர் அரசியலுக்கு வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் அவருக்கு கிடையாது. மக்களும் வந்து இவ்வளவு பெரிய நடிகர், நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்ற அந்த கவர்ச்சியில வந்து ஓட்டும் போடல. அவர் வரணும்னு ஆசைப்படல. படங்கள் மூலமா மட்டும் இல்லாம ஒரு தனி மனிதனா நற்பணி இயக்கம் ஆரம்பிச்சு, ரசிகர் மன்றமா இருந்தது நற்பணி இயக்கமா ஆரம்பிச்சு, நற்பணி இயக்கத்தை மக்கள் இயக்கமா மாத்தி அதுல நிறைய சேவை செஞ்சு மக்கள் ஒருத்தருமே அவர் அண்ணனாவும் தம்பியாவும் ஒரு தோழனாவும் தன் வீட்டுல இருக்கிற ஒரு நபரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய பலம் இருக்கு. அந்த பலத்தை நம்பி மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு. நேம் வந்து ஷியாம் ப்ரோ. நான் ட்ரிபிள் கே இங்க இருந்து வரேன். சென்னை தான். நேட்டிவ் வந்து ராமநாதபுரம். நீங்க சென்னையில ஒர்க் பண்றதுனால ட்ரிபிள் கேல ஸ்டே பண்ணி இங்க தானே வந்துருக்கோம். ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? கேளுங்க ப்ரோ. நீங்க வந்து டிவிகேவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன நினைக்கிறீங்க? டிவிகேவோட பிக்கஸ்ட் கண்டிப்பா நான் வந்து வெச்சல் வாரிசு தான் நான் சொல்லுவேன். வேற யாருமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெச்சல் வாரிசு இல்லாம இங்க டிவிகே வந்து ரன் பண்றது அப்படின்றது முடியவே முடியாது. யாருக்குமே பதில் கொடுக்கக்கூடியது மற்ற யாரா வேணா இருக்கலாம். வெச்சல் வாரிசு தான் சரியான பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மற்றவங்க வச்ச பேரு வள்ளல் வாரிசுன்னு என்ன வேணா வைக்கலாம். சரியான பேர் வந்து வெச்சல் வாரிசு மட்டும் தான். என் பேர் லோகா ப்ரோ. லோகநாதன் ஃபுல் நேம் லோகா ரித்து. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தளபதிக்காக ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் தான் இருக்கேன் எல்லாமே. ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? கேளுங்க ப்ரோ. விர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் பற்றி யூஸ்வலாக சொல்லணும்னா 300 மூவி பார்த்தீங்களா? 300 மூவில ஒரு என்ன சொல்லலாம், 300% கிட்டத்தட்ட 300 பேர் போவாங்க. அந்த போரை வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க. கரெக்டுங்களா? இந்த 300 பேரே வந்து யூஸ்வலா மொத்த போருக்குமே இவங்க 300 பேரே போதும்னு சொல்ற மாதிரி நாங்க விர்ச்சுவல் ஒருத்தர் 300 பேர் நாங்க எங்க டீமே போதும். மொத்த எல்லாம் பாலிடிக்ஸ் கட்சி செய்யறதுக்கும் பண்றதுக்கும் சமூகம் பண்ணதுக்கும் நாங்களே போதும். அப்படிதான்.
கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிவிகே கோவை பிரகாஷ் என் பேர். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க, அரசியல் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யங்ஸ்டர் பாலிடிக்ஸை பற்றி பேசுறங்காட்டிக்கு தான் வந்துட்டு இப்போ வந்து பல கட்சிகள் வந்துட்டு பயப்படுறாங்க. ஐயோ ஏதாவது தப்பு நடந்துருமோ, அப்படி தப்பு நடந்தா வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறாங்க. சட்டப்பேரவையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 கோடி பேர் பார்க்குறாங்க. அந்த 2 கோடி பேர்ல வந்துட்டு யூத் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுதான். ஸோ நம்ம ஏகப்பட்ட கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் பார்த்துருப்போம். டிவிகே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, 100 days முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபர்தராக ஃபியூச்சரில் எந்த மாதிரி கவர்மெண்ட் டிவிகே ஃபார்ம் பண்ண நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஃபியூச்சரில் இந்த கட்டமைப்பு ஃபர்ஸ்ட் இருந்தே நம்மளோட கட்டமைப்பை பற்றி தான் நம்ம ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக இப்போ இந்த மேயர் எலெக்ஷன்ஸ் வரும் தெரியுமா, உள்ளாட்சி தேர்தல் வரதை கொஞ்சம் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இந்த சும்மா இருக்க ஃபோட்டோஸே வந்து போட்டி கொண்டு மாட்டுறவங்க எப்படின்னு தாவேக்க நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி ஆசைப்படாத கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் எலெக்ஷன் வரும்போது அந்த மேயர் எலெக்ஷன்ல அதை வந்து பிரதிபலிப்பா நம்ம காட்டணும். அப்படி காட்டினாதான் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது நடக்குது, ஆனா வந்து ஸ்ட்ரீட்டுக்கு நடக்கல. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டுக்கு நடக்கணும்னா நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை நோக்கி நம்ம போனோம், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளை ட்ரோல் பண்ற மெயின் விஷயமே வந்து பேஸ்மெண்ட் இல்லை. அந்த பேஸ்மெண்ட் வந்து கவுன்சில் எலெக்ஷன்ல மட்டும் தான் நம்மளால அதை பண்ண முடியும். அது பண்ணாலே நிறைய இன்னும் லோக்கல் மக்களை நிறைய பேர் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒர்க்ஸை வந்து பண்ண முடியும். ஒரு சின்ன ரோடுனாலும் சரி, ஏரியாவில் இருக்க குப்பைகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து இளைஞர்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனால் யாருக்குமே எங்க போய் பண்ணணும்னு தெரியல, யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியல. நிறைய பேர் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இது ஃபியூச்சர் வந்து ஒரு நம்ம சொல்றோம்ல 2050 வரைக்கும் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு மேலேயும் போகலாம். வீட்டுக்கு வீடு விஜய் மாதிரி தெருக்கு தெரு ஒரு பிரதிநிதி இருந்தா மட்டும் போதும், அந்த தெருவோட பிரச்சனையை சால்வ் பண்ற அளவுக்கு. ஏன்னா இப்ப எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பண்ணாமலாம் எங்கேயும் கூட பார்க்க முடியல. ஆனா வீடு வீடா போறதுக்கு லைக் அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லா ஒரு கண்ட்ரோலா எடுத்து யாராவது ஒருத்தர் எடுத்து பண்றாங்கன்னா அது கவுன்சிலரால மட்டும் தான் முடியும். அதே மாதிரி இந்த பதவி ஆசைப்படக்கூடாது. அந்த பதவி ஆசைப்படாம நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க குப்பையை நம்ம அகற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சேஞ்ச் ஆகும். இதை விட்டுட்டு பதவிக்காகவே போஸ்டர் ஓட்டணும், பதவிக்காக அந்த மற்ற கட்சிகள் பண்ணதை நம்ம திரும்ப பண்ணக்கூடாது. அது பண்ணாலே போதும். செல்ஃபிஷா இல்லாம ஏரியாவுக்கு நல்லது நினைச்சு கொஞ்சம் உழைச்சா ஃபியூச்சருங்கிறது ஃபியூச்சர் மாதிரி இருக்கும். இல்லைன்னா மொத்தத்துல இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர் மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். மஸ்டாங் தினேஷ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. யூடியூப்ல சப்ஸ்கிரைப், இன்ஸ்டால ஃபாலோ, ஷேர் பண்ணி நல்லா வைரல் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சூப்பரா அந்த ஒரு அக்கா அடிக்கிற வீடியோ பார்க்கும்போது அந்த லேடி மேல எனக்கு பத்தி அம்மா இந்த அம்மா அப்படின்னு அடிக்கிற பத்தியா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இப்போ தான் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எல்லோரும் ஃபுல்லாக வரல. ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. நம்ம வந்த பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ அதை வந்து செல்ஃபி மாதிரி எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். பின்னாடி வந்து கேமரா அப்படியே செல்ஃபி மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம், இந்த மீட்டிங் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டுருக்கோம். In the sky.